இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஜெக்டைல் வீடியோஸ் இருக்குல்ல, அந்த ப்ரொஜெக்டைலுடைய ரெண்டாவது பார்ட், அந்த ப்ரொஜெக்டைல் சீரீஸோட ரெண்டாவது பார்ட் 02. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, த ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்த்தோம், கலீலியோ அப்படி என்ன சொல்கிறாருன்னா, ப்ரொஜெக்டைல் இஸ் நாட் அ சிம்பிள் ப்ராப்ளம். அவர் என்ன சொல்கிறாரு, இட் இஸ் எ காம்பினேஷன். அது வந்து இட் இஸ் எ சம் ஆஃப் டூ இண்டிபெண்ட், ஒன்றை ஒன்று சாராத வெவ்வேறு மோஷன் அப்படின்னு கலீலியோ சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வந்தோம், வி ஆர் ட்ரைங் டு கன்க்ளூட், என்ன கன்க்ளூட் பண்ணோன்னா, ஸோ ஆக்சலரேஷன் இன் த ஒய் டைரக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் and it is going to be a number, and acceleration in the x direction is going to be zero acceleration, and it is going to be constant, uniformனா constant அப்படின்னு போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ வில் பி ஆடிங் த லிங்க் ஆஃப் த லாஸ்ட் வீடியோ. உங்களுக்கு தெரியலன்னா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா யூ வில் கெட் த பாயிண்ட் வாட் வி ஆர் ட்ரைங் டு கன்வே, என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இட் இஸ் டூ இண்டிபெண்ட் மோஷன். இப்போ அதுக்கு முன்னாடி what we want to know is what is the constant velocity க்கு என்ன ஈக்குவேஷன் இருக்குது, கான்ஸ்டன்ட் அதாவது யூனிஃபார்ம் மோஷன்னா யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் எடுக்கிறோம். ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். ஏன் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் எடுக்கிறேன்னா, சர்க்குலர் மோஷன் will have acceleration. ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாத நேரத்தில் it will have acceleration. that means உங்களுக்கு எக்ஸ் கோஆர்டினேட்டில் மட்டும்தான் உங்களுக்கு யூ ஹேவ் என்ன சொல்ல ஆக்சலரேஷன் 0. ஜெட்டில் 0. ஏன் ஜெட்டில் 0னா ஜெட்டில் மோஷனே இல்லை, இயக்கமே இல்லை, ஜெட் கோஆர்டினேட்டே சேஞ்ச் ஆகலை அப்படின்னு நம்ம போனதில் பார்த்துருந்தோம். ஸோ யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வெக்டர். இப்படி ஒரு ப்ராக்கெட் போடுறது பேர் என்ன, ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் டு இன்ஸ்டன்டேனியஸ். வாட் இஸ் ஆவரேஜ் as per definition? இது யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், யூனிஃபார்ம் மோஷனுக்கு மட்டும்தான் ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அல்லது வெறும் வெலாசிட்டி இது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டியோட டெஃபினேஷன் என்ன, வாட்ஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டியோட டெஃபினேஷன்? ஆவரேஜ் வெலாசிட்டியோட டெஃபினேஷன் என்னன்னா, டெல்டா ஆர் வெக்டர் பை டெல்டா டி. 3 கோடு போட்டுக்கிறேன் ஃபார் டெஃபினேஷன். சரியா? ஆர் வெக்டர்னா என்ன, பொசிஷன் வெக்டர். அப்புறம் எப்படி எழுதலாம், 3 டைமென்ஷனில் எழுதும்போது எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஜெட் கே கேப். முப்பரிமாணத்தில் எழுதும்பொழுது. ஓகே, ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இங்கேயும் ஒரு வெக்டர், லெஃப்ட் சைட்லேயும் ஒரு வெக்டர், ரைட் சைட்லேயும் ஒரு வெக்டர், 2 வெக்டரை மட்டும்தான் ஈக்குவேட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது இஃப் யூ இப்போ உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு யூனிஃபார்ம் மோஷன் இருக்குது, யூனிஃபார்ம் மோஷன் யூ ஹேவ் ஒன்லி இன் த எக்ஸ் டைரக்ஷன். அப்படி தானே? த்ரூ அவுட் த மோஷன் எக்ஸ் டைரக்ஷனில் உங்களுக்கு யூனிஃபார்ம். ஸோ வி வெக்டர் எப்படி எழுதலாம், வி வெக்டரையும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் வெக்டர் ஃபார்மில் எழுதுறேன். வி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு Vx I cap, Vy j cap and Vz k cap. So average velocity vector எப்படி எழுதலாம், average velocity in the x direction I cap, average velocity in the y direction j cap, and the average velocity in the z direction k cap. ஓகே, ஸோ நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி எழுதிட்டோம். ஆவரேஜ் வெலாசிட்டியோட டெஃபினேஷன் நம்ம என்ன பார்த்தோம், வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி, திஸ் இஸ் யுவர் ஆவரேஜ் வெலாசிட்டியோட டெஃபினேஷன். அப்படி தானே? ஸோ இதை நம்ம டீகம்போஸ் பண்ணிடலாமா? இதை டீகம்போஸ் பண்ணால் டெல்டா ஆர் வெக்டர் பை டெல்டா டி ஈக்குவல் டு, ஸோ டெல்டா ஆருக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், xi cap plus yj cap plus zk cap.
டிவைடட் பை டெல்டா டி. இப்போ நம்ம எப்படி தனித்தனியாக காம்பனன்ட் ஃபார்மில் பிரித்து எழுதலாம்? we can separate in such a way: delta x I cap, delta y j cap plus delta z k cap. அப்புறம் இந்த டெல்டா டியே எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எழுதிடலாம். இது எழுதி பாருங்க, டெஃபினெட்லி வில் கெட் த பாயிண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு கன்வே. நான் கண்டிப்பாக எழுதி பாருங்க, வில் கெட் த பாயிண்ட். ஸோ இப்போ எனக்கு இந்த லெஃப்ட் சைடில் எனக்கு ஹூம் ஐ எம் கோயிங் டு பிளேஸ், யாரை பிளேஸ் பண்ண போகிறேன்னா இந்த நபர்களை தான் பிளேஸ் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு பிளேஸ் தீஸ் பர்சன்ஸ். சரியா? லெஃப்ட் சைடில் ஏன்னா டெல்டா வி வெக்டர் தானே இருக்குது, ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி தானே இருக்குது. ஸோ வில் ரைட் த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆன் த நெக்ஸ்ட் பேஜ். ஆவரேஜ் வெலாசிட்டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வெக்டர். என்னோட ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளத்தில் எந்த டைரெக்ஷனில் மட்டும்தான் எனக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்குது, எனக்கு யூனிஃபார்ம் மோஷன் இருக்குது? எக்ஸ் டைரெக்ஷனில் மட்டும்தான். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த எக்ஸ் டைரெக்ஷன் என்னடா? வாட்ஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டியினுடைய ஆவரேஜ் வெலாசிட்டியினுடைய எக்ஸ் காம்பனண்ட் என்ன? டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. அப்படி தானே? ஸோ இந்த லெஃப்ட் சைடில் என்ன எழுதிக்கலாம்? இட் இஸ் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. ஸோ இங்கே இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியினுடைய எக்ஸ் காம்பனண்ட் v vector equal to vx I cap, vy j cap and vz k cap. ஸோ I காம்பனண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆல் vx. ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷனை மட்டும் தான் we are going to use it for our problem. நம்ம ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ப்ராப்ளம் டைம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த டைமர் இஸ் 0. நம்ம இங்கே எடுத்துக்கிறோம், நம்ம இந்த XY ஆக்சிஸை இந்த இடத்துல நம்ம செட் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அதான் முக்கியமான ஒரு வேர்டு. நம்ம ப்ரொஜெக்டைல் நம்ம ஆக்சிஸை வேறு இடத்துல கூட வைக்கலாம். வி கேன் ஆல்சோ பிளேஸ் இட் சம்வேர். இந்த இடத்துல இருந்து கூட வி கேன் ஸ்டார்ட் அவர் ப்ரொஜெக்டைல். இங்கேருந்து கூட நம்ம ப்ரொஜெக்டைல் வரையலாம். வி கேன் ஆல்சோ கீப் இட். இங்கே ஆரிஜின் தள்ளி வச்சுக்கலாம், எக்ஸ் அண்ட் ஒய் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டுமே, எதுக்கு போட்டு என்ன இல்லாமல் குழப்பிக்கிட்டு இருக்கோம், ஒய் ஆர் கன்ஃபியூசிங் அவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் கீப் அவர் ஒய் ஹியர் ஃபார் சிம்பிளிசிட்டி, நம்ம சாமர்த்தியம். ஓகே. ஸோ ஒரு ஒய் இங்கே வச்சுக்கிட்டோம். ஸோ இட்ஸ் அட் திஸ் லொக்கேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்டைலுடைய நம்ம இந்த டியூரேஷன் ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் தான் நடக்குது. காற்றுல ஷூட் பண்ணுறோம், மேலே போய் பறக்க போகுது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ராப்ளம் வந்து இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அட் அ டைம் 0. நம்ம இந்த காற்றுல பறக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம டைமர் என்ன இருக்குன்னா, மை டைமர் இஸ் கோயிங் டு பி, டைமர் என்ன டைம் காமிக்குது? இட்ஸ் கோயிங் டு பி டைம் 0. அப்புறம் த டைம் அட் விச் அன்டில் இட் வாஸ் அட் த ஏர், காற்றுல இருக்கக்கூடிய அந்த கடைசி நேரம் இருக்குல்ல, அந்த டைம் அப்படியே பறந்துகிட்டே போகும்ல, இந்த டைமை நான் இப்போதைக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது டிஎஃப் அப்படி தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. டிஎஃப்னா என்ன? டைம் ஆஃப் ஃப்ளைட், காற்றில் இருந்த மொத்த நேரம், அதான் டிஎஃப். ஸோ இப்போ பார்த்தா நம்மளோட ஆய்வு டொமைன் என்ன இருக்க போகுதுன்னா, பிட்வீன் டைம் நம்மளோட கால நேரம் டி இருக்குல்ல, அந்த டி என்ன டைம்லாம் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டீங்கிற வேரியபிள் கேன் டேக் அ வேல்யூ பிட்வீன், எந்த மதிப்பு தான் எடுக்கணும்? 0 to TF. 0 to TF தான் எடுக்க போகுது. ஸோ இங்கே எனக்கு ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் தான் நடக்க போகுது. ஸோ 0 to TF. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இடத்துல? ஸோ இனிஷியல்னு சொல்லக்கூடாது. ஸோ வென் வி ஸ்டார்டட் அவர் அனாலிசிஸ் அட் டைம் 0 நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் 0 செட் பண்ணாமல் ஒரு TA அப்படி ஒரு 5 அப்படின்னு செட் பண்ணோன்னா நம்ம 5ன்னு தான் போடணும். இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது? டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செட்டிங் ஆஃப் த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் செட்டிங் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது டெல்டா எக்ஸ்னால் எப்படி எழுதலாம்? ஐ எம் கோயிங் டு ரைட் இட் இஸ் டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் நாட் அப்படின்னு எழுதுகிறேன், divided by t minus t naught. x னா என்னன்னா இட்ஸ் அட் எனி டைம் t.
ஏதோ ஒரு டைமை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். கீழே இருக்குல்ல, அந்த கீழே அதே இடம் எக்ஸ் அட் டைம் டி, இந்த இடம் போடணும். ஸோ எக்ஸ் நாட்னா என்னென்னா எக்ஸ் பொசிஷன் அட் டைம் 0. அது 0வாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு எந்த டைம்னாலும் இருக்கலாம், எந்த டிஃப்ரென்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த எக்ஸ் லொக்கேஷனையும் அந்த டைமையும் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், இஃப் யூ இப்போ இப்போ நம்ம சே பை இது எக்ஸ் நாட்டாக எடுக்காமல் இஃப் யூ டேக் இட் இஸ் எக்ஸ்ஏ, அப்போனா எக்ஸ்ஏ நிலையில் டைம் ஏ என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த ப்ரொஜெக்டைலில் உங்களுக்கு இஃப் யூ ஹேவ் ஏதோ ஒரு டைம் எடுக்கிறீங்க, இந்த இடத்துல ஒரு டைம் இருக்குது. ஸோ இங்கே இதுக்கும் இடையில அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கோமே. ஸோ வில் டேக் இட் அஸ் இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கோம், டிஏக்கும் டிபிக்கும். இஃப் கோயிங் ட்ரூ த அனாலிசிஸ், டிஏக்கும் டிபிக்கும் அனாலிசிஸ் பண்ணும்பொழுது, ஸோ இந்த இடத்துல என்ன எக்ஸ்ஏ இருக்குது, எக்ஸ் இருக்குது, அது எக்ஸ்ஏன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல என்ன எக்ஸ் இருக்குது, அது எக்ஸ்பின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படின்னா என்னென்னா வி கேன் சேஞ்ச் த ஈக்குவேஷன். எப்படி மாற்றிக்கலாம் நம்ம இது எப்படி மாற்றிக்கலாம்? ஸோ நம்ம டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி, அதான் இந்த ஈக்குவேஷன். ஸோ டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி, இப்போ அந்த 2 டைம் பிட்வீன் த டைம் டிஏ டு டிபிக்கு நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த எக்ஸ் டைரக்ஷன் எப்படி எடுக்கலாம்? ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் ஈக்குவல் டு தானே ஆவரேஜ். ஸோ இப்போ வேறு 2 டைமுக்கு எடுக்கும்பொழுது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இந்த எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 டைம் பிட்வீன் திஸ் டைம் அண்ட் திஸ் டைம். அப்படி எடுக்கும்பொழுது வாட் வில் ஹேவ், ஸோ விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பி மைனஸ் எக்ஸ்ஏ டிவைடட் பை டிபி மைனஸ் டிஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஸோ இப்போ எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா, த்ரூ அவுட் த மோஷன் விஎக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட், விஎக்ஸ் மாறவே இல்லை த்ரூ அவுட் த மோஷன் விஎக்ஸ் டிடன்ட் சேஞ்ச். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறாங்கன்னா, புக்கில் வாட் தே ஹவ் கிவன், ஸோ இந்த இடத்துல டைம் 0ன்னு செட் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு ஈக்குவேஷன் உருவாக்கி வச்சுருக்காங்க. தே ஹவ் கிரியேட்டட் அன் ஈக்குவேஷன். அதை வச்சு சில இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்டு ஃபார்முலாஸ் எல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. தே ஹவ் ஃப்ரேம்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் பை செட்டிங். என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ் நாட்டை 0 ஆக்கியிருக்காங்க. ஆரம்ப டைமில் அட் இனிஷியல் டைம் அட் டைம் 0 டைமை 0 ஆக்கிட்டாங்க. அட் டைம் 0 வேர் இட் வாஸ் அட் எக்ஸ் 0 ஆரிஜினில் தானே இருக்குது, ஆரிஜினில் இருக்குது. இட் வாஸ் அட் தி we have taken at time 0 it was at the ball was at the origin. நம்ம ball projected on air தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆரிஜினில் செட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அட் டைம் 0 at time 0 x is equal to 0. அப்போ நான் ஈக்குவேஷன் என்னவா மாறி இருக்கு, இட் கெட்ஸ் பிகம் இதை மாறிட்டு we can put vx nearby. the vx is constant at all time, it's a number for all time. ஆரம்பத்தில் என்ன வேகத்தை அந்த பால் பிக் பண்ணிச்சோ, என்ன எக்ஸ் வெலாசிட்டி எடுத்திருக்கோ அதே எக்ஸ் வெலாசிட்டி ப்ரொஜெக்டில் முடிகிற வரைக்கும் அதே எக்ஸ் வெலாசிட்டி தான், மாற போகிறதே இல்லை. சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறாங்க, புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறத வெறும் எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. வெறும் எக்ஸ் மீன்ஸ் சிம்பிளி எக்ஸ் மீன்ஸ் that denotes indirectly x of t. வெறும் y means it denotes y of t. ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணாங்க மட்டும், தான். ஸோ vx means vx of t, vy means vy of t, theta means theta of t. ஸோ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இனிஷியல் கண்டிஷன், இனிஷியலில் மட்டும் இட் இஸ் given very clearly at time. So x naught y naught. What is x naught y naught? X at t naught, y at t naught. x-னுடைய அந்த பந்தின் x நிலை 0 டைமில், பந்தின் y நிலை 0 டைமில். The coordinate of the y at 0 time, coordinate of the x at 0 time. So velocity vx naught na என்ன, vx naught na initial
இனிஷியல் கிடையாது, வெலாசிட்டி அட் டைம் 0, கமா velocity y velocity at time 0. vy நாட்னா y velocity at time 0, vx நாட்னா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தீஸ் ஆர், பட் தீட்டா நாட்னா த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அட் இனிஷியல் டைம், ஆரம்பத்தில் என்ன தீட்டா இருக்குன்ட்டு. வெறும் தீட்டானா டைம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த டி இருக்குல்ல, அந்த டி எந்த நேரத்தினாலும் எடுக்கலாம். டீயோட வேல்யூ நீங்கள் எதுனாலும் போடலாம் ஈக்குவேஷனில். ஆனால் எந்த வேல்யூக்குள்ளே தான் போடணும், 0 to TFக்குள்ளே தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா TFல அந்த பந்து என்ன ஆயிடுது, தரைக்கு வந்துடுது. தரைக்கு வந்துடுறதுனால இந்த இங்கே காற்றுல இருந்த மொத்த நேரம் இந்த கேப்பில் இருக்க என்ன டைம் இருக்கோ அந்த டைமில் போடலாம். யூ கேன் சப்ஸ்டியூட் டி வேல்யூ. சரி, ஓகே, லெட்ஸ் மூவ். இப்போ என்ன சொல்ல வந்தேன்? ஸோ வாட்ஸ் எவர் ஈக்குவேஷன், இப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் வந்திருக்குன்னா, velocity x is equal to vx is equal to xt. ஸோ காற்றுல எந்த டைமில் நம்ம எப்படி நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு we have given a figure. நம்ம புக்கில் நமக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் we have given v0. v0னு ஒரு இன்க்ளனேஷனில் it has been given θ நாட்டுங்கிற ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரிசால்வ் பண்ணணும். நம்ம ரிசால்வ் பண்ணி ஆரம்பத்தில் என்ன மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நம்ம கையில் இருக்கக்கூடிய வேகத்தை தான் பந்துக்கு கடத்தணும். கையில் இருக்கிற வேகத்தை பந்துக்கு கடத்தும் பொழுது, ஸோ வி ஹவ் பீன் கிவன் அண்ட் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நம்ம மொமெண்டத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், கடத்தணும் ஃப்ரம் அவர் ஹேண்ட் டு அவர் பால். மொமெண்டம்னா என்ன? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. என் கைக்கு ஒரு மாஸ் இருக்குது, கைக்கு ஒரு வெலாசிட்டி இருந்துச்சு, அப்படி தானே? என் கைக்கு ஒரு மாஸ் இருந்துச்சு, கைக்கு ஒரு வெலாசிட்டி இருந்துச்சு. I have transferred it to the ball. பந்துக்கு நான் கடத்தினேன். So ball also has mass and ball picks up the momentum. அது எடுத்துக்குது. It gets the momentum of the mass into velocity vector. இது momentum ஒரு வெக்டர். என் கைக்கு ஒரு மாஸ் இருக்குது அண்ட் கொஞ்சம் வேகத்தை கொடுக்குறேன். கொஞ்சம் if I project it, கொஞ்சம் வேகத்தை கொடுக்கும் பொழுது if I project, give some momentum to the, I am transferring momentum from my hand to the ball. அதனால் பந்து என்ன பண்ணிக்குது, it picks up some velocity. சில ஒரு வெலாசிட்டி பிக் பண்ணிவிட்டு ஒரு ஆங்கிளில் மூவ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, இனிஷியல் வெலாசிட்டி. அந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம வெலாசிட்டி கொடுப்போம், லைட்டாக கொடுப்போம். அதுக்கு பிறகு காற்றுலேயே போக ஆரம்பிச்சிடும். காற்றுல போயிட்டு நம்ம தட்ட மாட்டோம். அப்படி தட்டிட்டா இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. இந்த மோஷன் அப்படி காற்றுல போய் அப்படி லாபகமாக போயிட்டு இட்ஸ் கோயிங் டு ட்ராப் இட். இந்த செனாரியோ வரைக்கும் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இனிஷியலாக ஒரு ஆங்கிள் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எடுத்திருக்காங்க. ஸோ ஆங்கிள் θ0, இனிஷியல் ஆங்கிள் இஸ் θ0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக வெலாசிட்டி இப்படி இன்க்ளைண்டாக இருக்குது. நம்ம ஸோ என்ன பண்ணணும்னா, இன்க்ளைண்டாக இருக்குன்னா நம்ம, பட் வி ஹவ் சூசன், நம்ம எதை எடுத்திருக்கோம், ஆய்வுக்கு எடுத்திருக்கோம், வி ஹவ் டேக்கன் திஸ் ஆஸ் அவர் ப்ளஸ் எக்ஸ் அண்ட் திஸ் ஆஸ் அவர் ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்புறம் we should know the intensity. இந்த inclined velocity இருக்குல்ல, இதனுடைய வீரியம், ஸோ இதனுடைய இன்டென்ஸ் ஆன் தி எக்ஸ் அண்ட் ஒய் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதனுடைய வீரியம் எக்ஸ்லேயும் ஒய்லையும் என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யூ வாண்ட் டு நோ அபவுட் த இன்டென்சிட்டி. அப்படின்னா இதனுடைய we have to decompose. இன்க்ளைண்டாக இருக்கக்கூடிய கோணத்தில் இருக்கக்கூடிய இட் ஹேஸ் அன் ஆங்கிள், இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எக்ஸில் எவ்வளோ இருக்குது, ஒயில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எக்ஸில் எவ்வளோ இருக்குது, இதை நம்ம இப்போ ரிசால்விங் பண்ணணும். ஸோ டு ரிசால்வ் ஃப்ரம் த டெய்ல், வால்லேருந்து ஆரம்பித்து ஐம் கோயிங் டு ஸ்டாப் ஹியர் அண்ட் ஐம் கோயிங் டு த ஹெட். இது ஆரம்ப வெலாசிட்டி வெக்டர். ஆரம்பனா வெலாசிட்டி வெக்டர் அட் டைம் 0. அதோட மதிப்பு எவ்வளவு, v0 அப்படிங்கிற ஒரு வேகம், இனிஷியல் வேகம் டு த பால். வி ஹவ் செட்டட் அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி அதுக்கு கொடுக்குறோம். அதாவது மோட்டர் கொடுக்காத பொருளோ, மோட்டர் இல்லாத பொருளோ, உயிரற்ற பொருளோ எப்படி நகராது. ஸோ வி ஹாவ் டு கிவ் சம் மொமெண்டம் கொடுக்கணும், தள்ளி விடணும். அதனால் நம்ம தள்ளி விடுறோம். ஸோ வி ஆர் கிவிங் அன் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இட் கெட்ஸ் அ இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ அது இன்க்ளைண்டாக இருக்குன்னா வி ஹாவ் டு டீகம்போஸ். அது ஒரு வெக்டர் குவான்டிட்டினா வி ஹாவ் டு டீகம்போஸ் இன்டூ த காம்பனன்ட். இப்படி கூட நீங்கள் கோஆர்டினேட் எடுத்துக்கலாம், இப்படி கூட எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். அப்படி எடுத்துட்டிங்கன்னா இதான் உங்களுக்கு ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா, இப்படி இந்த கலருக்கு v0 வெக்டர் என்னது, v0 x கேப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால்
அதில் வேறு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம், V0 2 காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கிறோம். ரெட் கலர் காம்பனண்ட்டில் பிரிச்சுக்கிறோம். ரெட் கலர் காம்பனண்ட்டில் பிரிக்கும்போது இந்த ரெட் கலர் ஆக்சிஸ்க்கு ஓரியன்ட் பண்ணி இந்த ரெட் கலர் ஆக்சிஸில் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ த க்ரீன் கலர் இஸ் V0, V0ங்கிற மதிப்பு. ஸோ இது என்னென்னா V0, இது ஆங்கிளுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிறதுனால cos θ0. இதோட இது என்ன V0 sin θ0. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர் என்னென்னா V0 cos θ0 I cap, V0 sin θ0 J cap. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர் என்னென்னா V0 cos θ0 I cap ப்ளஸ் V0 sin θ0 J cap. நம்ம என்ன சொன்னோம், த்ரூ அவுட் த மோஷன் எக்ஸ் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்பிக்கும் போது என்ன எக்ஸ் வேகத்தை இந்த பந்து பிக்கப் பண்ணுச்சோ அதே வேகம்தான் டிஎஃப், கேபிட்டல் டிஎஃப் வரைக்கும் இதே எக்ஸ் வெலாசிட்டி தான். ஸோ அப்போனா எக்ஸ் வெலாசிட்டி மாற போகிறதே கிடையாது த்ரூ அவுட் த மோஷன். அப்போ நான் விஎக்ஸ்க்கு பதிலாக என்னத்தை தூக்கி எதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், V0 cos θ0 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். வெறும் எக்ஸ்னா என்ன, எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி, டீங்கிறது வெறும் டி, சரியா. ஸோ இப்போ எக்ஸ் கோஆர்டினேட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துட்டோம். ஃபார் எக்ஸ் கோஆர்டினேட் ஈக்குவேஷன் என்னென்னா, எக்ஸ் கோஆர்டினேட் அட் எனி டைம், எந்த நேரத்துலையும் எக்ஸ் கோஆர்டினேட் என்னென்னா எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி என்னென்னா V0 cos θ0 அண்ட் டைம் டி. இந்த டைம் டி என்ன போடலாம், 0 போடலாம், அல்லது என்ன போடலாம்னா கேபிட்டல் டிஎஃப் போடலாம். அதுக்கு இன்பிட்வீனான எந்த டைம்னாலும் போடலாம். அதுக்கு மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் வேலிட். முதல்ல எக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். ஸோ எல்லா நேரத்துலையும் விஎக்ஸ் என்ன, விஎக்ஸும் எடுத்தாச்சு. விஎக்ஸ் என்ன, V0 cos θ0. ஸோ எக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் என்ன, ப்ரொஜெக்டைலுக்கு நம்ம ப்ரொஜெக்டைலுக்கு எக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு V0 cos θ0 இன்டூ டைம் டி. ஒய் ஈக்குவேஷன் என்ன, சரி ஒய் ஈக்குவேஷன் இல்லை, வெலாசிட்டி ஈக்குவேஷன் என்ன, வெலாசிட்டி இந்த எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவேஷன் என்ன, V0 cos θ0. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும் உங்களுக்கு, எல்லா நேரமும் ஃபார் ஆல் டைம் டி. ஓகே. ஸோ இப்போ அடுத்து ஆசலரேஷன் ஈக்குவேஷன் என்ன, θ0, சரியா. ஆசலரேஷன் ஈக்குவேஷன் இந்த எக்ஸ் டைரக்ஷன் என்ன, 0, சரியா. ஓகே. இப்போ நம்ம பார்த்தா கான்ஸ்டன்ட் ஆசலரேஷன் ப்ராப்ளத்துக்கு போயிடலாமா. இது வந்து எக்ஸுக்கான ஈக்குவேஷன்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் ஆசலரேஷன் இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் என்ன இருக்குது நமக்கு, கான்ஸ்டன்ட் ஆசலரேஷன் இந்த வெக்டர் ஃபார்ம் வி நம்ம என்ன படிச்சிருப்போம், வி வெக்டர் ஈக்குவல் டு யூ வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் மல்டிப்ளைடு வித் டைம் டெல்டா டி. ஸோ இதில் டெல்டா டிங்கிற இடத்துல நம்ம we can substitute t minus t0. ஸோ t0ங்கிறது தான் வெலாசிட்டி அட் ஆஃப் யூ, வெலாசிட்டி அட் டைம் 0. யூ வெக்டர் தான் என்னென்னா, யூ வெக்டர் வந்து வெலாசிட்டி அட் டைம் 0வை நம்ம ஷார்ட் பண்ணி என்ன எழுதியிருக்கோம், யூ வெக்டர் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த விங்கிறது என்ன, வாட் டஸ் இட் வி மீன்ஸ், விங்கிறது என்ன, விங்கிறது வெலாசிட்டி அட் டைம் டி, எந்த நேரத்தில்னாலும். இது ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன். ஏ வெக்டர் நம்பர், ஏ வெக்டர் ஒரு நம்பர், இது கான்ஸ்டன்ட் ஆசலரேஷனுக்கு மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். ஏ வெக்டர் ஒரு நம்பர், கான்ஸ்டன்ட் நம்பர் வெக்டர், நம்பரில் வெக்டரே நம்பரில் இருக்கும். ஸோ நமக்கு இப்போது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், கான்ஸ்டன்ட் ஆசலரேஷன். எந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஆசலரேஷன் இந்த ஒய் டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்னக்கு மாற்றணும், we have to convert into y direction ஈக்குவேஷனாக மாற்றணும். ஸோ y direction ஈக்குவேஷனை மாற்றணும்னா will give you as an exercise. நல்லா திங்க் பண்ணி செய்யுங்க, இல்லை we can discuss. இப்போ டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். vy equal to uy plus ay t minus t0. இந்த y டைரக்ஷனில் தான் கான்ஸ்டன்ட் ஆசலரேஷன் இருக்குது. ஸோ இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கா, we have another equation for constant acceleration, delta r vector equal to
u vector delta t plus a vector by 2 delta t the whole square. ஸோ டெல்டா ஆர்னா என்னது? ஸோ இப்போ நம்ம எந்த ஆசலரேஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது? ஒய் டைரக்ஷன் கான்ஸ்டன்ட் ஆசலரேஷன் மட்டும் தான் தேவைப்படுது. ஸோ ஹவு கேன் வி ரைட் இட்? ஒய் காம்பனண்ட்டை மட்டும் எழுதினா போதும், மற்ற காம்பனண்ட்லாம் எனக்கு தேவை இல்லை. ஒய் காம்பனண்ட் ஆஃப் த செகண்ட் ஈக்குவேஷனோட ஒய் காம்பனண்ட் எழுதும் பொழுது ஃபார் கான்ஸ்டன்ட் ஆசலரேஷனுக்கு டெல்டா ஒய் எப்படி எழுதலாம்? ஒய் மைனஸ் ஒய் நாட்னு கூட எழுதிக்கலாம். ஒய் மைனஸ் ஒய் நாட் ஈக்குவல் டு ui into t minus t naught plus ay by 2 t minus t naught. இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ay என்ன? வாட் இஸ் ay equal to minus g நம்ம கண்டுபிடிச்சோமா? you can substitute ay equal to minus g. இங்கே எனக்கு ஒரே ஒரு ayக்கு பதிலாக minus g போட்டுக்கலாம். டைம் t நாட் என்ன இருக்குது? டைம் t நாட் ஈக்குவல் டு ஒரே ஒரு இன்சிடென்ட் ப்ரொஜெக்ஷன் மட்டும் தான் நடக்குது. ஸோ டைம் t நாட்டை நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படினாலும் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? t நாட்டை டீன்னு செட் பண்ணிக்கிறோம். அது எக்ஸ்ப்ளனேஷன் போனதுலேயே கொடுத்துட்டேன். அது எந்த ரெண்டு டைம்க்குனாலும் எடுக்கலாம். ஸோ இங்கே எனக்கு என்ன ஆகுது? t நாட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? 0ன்னு செட் பண்ணுறோம். எதனாலும் we are going to study from the டைம் 0. டைம் 0லேருந்து நம்ம எல்லாத்தையும் படிக்கிறோம். we are going to study from டைம் 0 எல்லா கேசஸுமே. ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கலாம்? I can make it டைம் 0 மாற்றிக்கலாம். ஸோ ui into டைம் ui multiplied with t. ஸோ y நாட் என்ன? ஆரம்பத்தில் y நாட் இனிஷியல் y நாட் என்ன? இனிஷியல் y நாட் 0 தான். ஆரிஜின் தானே இருக்குது, ஆரிஜினில் தானே இருந்துச்சு. இட்ஸ் அட் தி ஆரிஜின். ஆரிஜினில் ப்ரொஜெக்டட் இருக்கும். ஆரிஜினில் இருக்கும்போது எக்ஸும் 0 ஒய்யும் 0. சரியா? ஸோ வாட் இஸ் த இனிஷியல் ஒய் வெலாசிட்டி? ஆரம்பத்தில் என்ன வேகம் கொடுத்தோம்? டு தி ஒய் காம்பனண்ட் வெலாசிட்டி என்ன கொடுத்தோம்? வி கேவ் ஒரு செட் பண்ணோம்ல ஒய் காம்பனண்ட். என்ன செட் பண்ணோம்? வி கேவ் வி நாட் சைன் தீட்டா நாட். இஸ் இட் ஓகே? ஃபைன். சரி, இப்போது நம்ம வி ஹாவ் அப்டைன் த ஈக்குவேஷன். அதாவது எப்படி நம்ம எக்ஸுக்கு நம்ம எக்ஸ் கோஆர்டினேட் என்ன, ஒய் கோஆர்டினேட் எக்ஸ் வெலாசிட்டி என்ன, ஆசலரேஷன் எக்ஸ் என்னங்கிறது எல்லாத்தையும் எழுதிட்டோமோ அதே மாதிரி வி ஹாவ் ரிட்டன் ஃபார் ஆல்சோ ஒய். ஒய்க்கு எழுதிட்டோம் ஒய் கோஆர்டினேட் ஈக்குவேஷன், ஒய் வெலாசிட்டி ஈக்குவேஷன், ஆசலரேஷன் ஒய் என்ன, தட் இஸ் மைனஸ் டி. சரியா? இது நம்ம புக்கில் ரீட் பண்ணி வில் கன்சால்டேட் திங்ஸ். சரியா? இஸ் தேர் இஸ் எனி பாயிண்ட் வி லெஃப்ட் ஓவர் நம்ம பார்த்துடலாம். இன் அவர் டிஸ்கஷன் வி ஷல் அசியூம் தட் தி ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஹேஸ் நெக்லிஜிபிள் எஃபெக்ட் ஆன் த மோஷன் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், எதை ஆய்வு பண்ண போகிறோம்னா we are going to do our analysis neglecting air resistance. காற்றினுடைய உராய்வை நம்ம விட்டுட்டு படிக்க போகிறோம். நெக்லெக்டிங் ஏர் ரெசிஸ்டன்ஸ், அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப பெருசாக இல்லாத ஒரு சூழ்நிலையை மட்டும் நம்ம எடுத்து படிக்க போகிறோம். அதாவது எப்படின்னா, இப்போது ரெக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஒரு பறவையோட ரெக்கை அதெல்லாம் எடுத்தால் அதுக்கு நம்ம ஏர் ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும். ஒரு பேப்பரெல்லாம் காற்றுல பறக்க விட்டோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட சூழலை பற்றி படிக்க போகிறோன்னா, ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத பொருட்கள், அந்த பொருட்களுடைய அது காற்றில் விடப்படும் பொழுது அது என்ன எஃபெக்டை உருவாக்கும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது முதல்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போது சில ப்ராஜெக்டைல் பார்த்தோம்னா பந்தை தூக்கி எறியும் பொழுது வாட் இட் ஹேப்பன்ஸ், இட் கோஸ் ஸ்மூத்லி அண்ட் கம்ஸ் டவுன். ஆனால் அதே ரெக்கையை தூக்கி போட்டோன்னா, ஒரு ரெக்கையோ ஒரு பேப்பரையோ தூக்கி போடும்போது இட் வில் ஆசிலேட் சம்திங் அண்ட் இதை மாதிரி இப்படி ஃப்ளாப் ஆகிட்டே அப்படியே இப்படி வந்துகிட்டே இருக்கும். அதனால் we are not going to study such kind of motion. We are going to neglect air resistance. ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால் பாதிக்கப்படாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதனால் நேராக போய் அந்த போய் விழும் அப்படிங்கிற பற்றிப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸை பற்றி மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். நம்பர் 1, ஓகே. Suppose the projectile is launched with a velocity of v0
வி நாட்டுங்கிற வேகத்தில் நம்ம கொடுக்குறோம். அப்படிப்பட்ட இங்கே இதுவும் அடுத்த கேஸ். இப்படி தான் நம்ம இப்படிப்பட்ட கேஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். we are going to study an object is லான்ச் தான் மேலே பறக்க விடுறோம், ராக்கெட் லான்ச் மாதிரி பறக்க விடுறோம் வி நாட்டுங்கிற வேகத்தில், மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா வித் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ரொம்ப முக்கியமானது தீட்டா மெஷர்டு ஃப்ரம் த ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ். முக்கியமான அடுத்த வார்த்தை கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். இங்கே இருந்தால் மெஷர் பண்ணணும். டீட்டாங்கிறது நம்ம என்ன சொல்ல வரோம்னா ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து மெஷர் பண்ணக்கூடியது இந்த கவுண்டர் கிளாக் வைஸ் சென்ஸ். After the object has been projected, the acceleration acting on it is that due to the gravity. காற்றுல பறக்க விட்ட பிறகு ஒரே ஒரு விசை மட்டும்தான் அந்த பந்தின் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அது என்ன விசைனா என்னது ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி. அதாவது பூமி அதை இழுக்கக்கூடிய அந்த அந்த என்னதான் இருக்க போகுது, அந்த ஆசலரேஷன் மட்டும்தான் இருக்குது. அதுவும் வெர்டிக்கலி டவுன்வேர்ட்ஸ். நம்ம இதை ஹரிசாண்டல் நம்ம சொல்கிறோம், இதை வெர்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஹரிசாண்டல் வெர்டிக்கல். ஸோ பூமி எந்த டைரெக்ஷனில் இழுக்கும், வெர்டிக்கல் டைரெக்ஷனில் இழுக்க போகுது. அதனால் ஆசலரேஷன் வெக்டர் என்னென்னா -gj. ஸோ ஏஎக்ஸ் என்ன ஏஒய் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த காம்பனண்ட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, ஆரம்ப வெலாசிட்டி எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட் என்னென்னா v0 x = v0 cos θ0 அண்ட் v0 sin θ0. இங்கே பாருங்கள், நல்லா கவனிக்கணும். டீட்டா இங்கே எடுத்ததுனால மட்டும்தான், θ0 இங்கே எடுத்ததுனால தான் cos θ sin θன்னு வந்துச்சு. இதே இது நமக்கு v0 கொஸ்டினில் சிலந்து இப்படியும் கொடுப்பாங்க, இங்கே டீட்டா கொடுத்துருவாங்க. இங்கே டீட்டா கொடுத்தாங்கன்னா if it is given the angle θ0 with respect to the given angle θ0 with respect to the vertical கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும், இங்கேருந்து ஆரம்பித்து மேலே போயிட்டு will go like this. ஸோ இந்த இடம் என்ன இருக்க போகுது, v0 sin θ0. இந்த இடம் என்ன இருக்க போகுது, v0 cos θ0. நம்ம எந்த கேஸை பற்றி தான் இந்த த்ரூ அவுட் இந்த வீடியோவில் நம்ம சீரீஸில் பார்க்க போகிறோம். we are going to resolve θ0 making an angle counterclockwise with respect to the positive x-axis. அப்படிப்பட்ட கேஸ் பற்றி மட்டும்தான் we are going to study. சரியா? ஓகே, ஸோ the next thing, ஸோ அதனால் எக்ஸ் காம்பனண்ட் என்ன, ஒய் காம்பனண்ட் என்ன எப்படிங்கிறத நம்ம we have done it. ஓகே, பார்த்தோம்ல, we have resolved it. This is our x component of the initial velocity and this is the y component of the initial velocity. சரி, இப்போ அடுத்து என்னன்னா we are going to end up here. இந்த இடத்துல முடிச்சுக்கிறோம். So this is the figure given here, v0 sin θ0 and v0 cos θ0 and this is your acceleration. ஸோ இந்த ப்ளூ கலர் என்ன சொல்லுதுன்னா, அந்த அந்த பந்து எந்த பாதையை தேர்ந்தெடுத்து இட்ஸ் கோயிங் டு மூவ் இட் ஆன் தி ஏர். The motion on the object of an object projected with the velocity v0 and angle θ0. ஓகே, ஸோ ஒரே ஒரு இதை மட்டும் வில் ரீட் பண்ணிவிட்டு ஐ வில் வைண்ட் அப் ஹியர். இந்த இடத்துல வில் வைண்ட் அப் அட் திஸ் சைடு. ஒரே ஒரு இதை நம்ம பார்த்துட்டேன், வேறு இந்த ஏண்டு அது அடுத்த வீடியோவில் போக வேண்டாம்னு நான் பார்க்குறேன். தட்ஸ் வை ஐம் கோயிங் ஹியர். ஸோ ஐ வில் ஃப்ரீஸ் இட் ஹியர். இந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இஃப் யூ டேக் த இனிஷியல் பொசிஷன் டு பி அட் த ஆரிஜின், நம்ம தான் எடுத்திருக்கோம். இஃப் யூ டேக் த இனிஷியல் பொசிஷன் டு பி அட் தி ஆரிஜின், நம்ம தான் எடுத்திருக்கோம். ஆரிஜின் ஆஃப் த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம், ஆரிஜின் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, we have taken the initial velocity, initial position வந்து நம்ம தான் என்ன எடுத்திருக்கோம், we have taken the initial position நம்ம தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். நான் சொன்னோம்ல, போன வீடியோவில் கூட நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ x0 y0 என்ன ஆரிஜினில் இருக்கிறதுனால இட்ஸ் கோயிங் டு பி 0 அப்படின்னு நம்ம பார்த்தோம். x0 0 போட்டுக்கலாம், y0 நம்ம என்ன பண்ணிக்கலாம் 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 4.47b becomes என்ன ஆகுதுன்னா, x is equal to v0 xt, அதாவது v0 cos θ and y is equal to v0 sin θ0 t minus half gt square. இந்த ஈக்குவேஷன் தானே நம்ம இங்கே எழுதியிருந்தோம், இந்த இதில் நம்ம பார்த்துட்டோம் பார்த்தீங்களா. ஸோ ஃபார் தி எக்ஸ் நேச்சர், எக்ஸில் என்னென்னலாம் இருக்குது, v0 cos θ0 into t, vx வந்து என்ன இருக்குது v0 cos θ
நாட் ஃபார் ஆல் டைம் எல்லா நேரத்துக்கும். இது நம்ம எழுதிருக்க எல்லா ஈக்குவேஷனும் ஃபார் ஆல் டைம் எல்லா நேரத்துக்குமான ஈக்குவேஷன். அப்புறம் y ஈக்குவேஷன் என்ன இருக்குது? y ஈக்குவேஷன் இஸ் கிவன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எழுதிடலாமா? ஸோ y இஸ் ஈக்குவல் டு v நாட் sin theta naught multiplied with t minus g by 2 t square. ஸோ அதே மாதிரி vy velocity எழுதணும்னா vy velocity equal to v naught sin theta naught minus gt. மேலே இருக்க ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்களேன், கீழே இருக்கிறது வந்துடும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆக்சலரேஷன் y என்னடா? ஆக்சலரேஷன் y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் t. ஓகே, ஸோ நம்ம இதான் y காம்பனண்ட்டுடைய பொசிஷன் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ஃபார் அ ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளம். அடுத்து வாட் இட்ஸ் கிவன், ஸோ vxும் இங்கே டினோட் பண்ணிட்டாங்க, vx இஸ் கிவன் அண்ட் vy இஸ் கிவன். This is taken from the Ncert book. Okay, நீங்கள் Ncert book நீங்கள் go through பண்ணிங்கன்னா you'll get this points. Okay, so this is the second part of the video. First part முடிஞ்சிட்டு second part முடிஞ்சிச்சு. So இன்னும் we'll have 2 parts more. 2 அல்லது 2 parts இருக்கும், அப்படி தான் டீட்டெயிலாக முடிக்க முடியும். And we'll go for 1 hour. அடுத்து we'll plan accordingly and I'll let you know. Okay, thank you for watching till the end and bye. See you in the next class. நன்றி.